ஆவியானவரே, இந்த கால வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. எங்கள் மத்தியிலே அசைவாடும்படிக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே, எங்கள் குடும்பங்களிலே அப்பா நீர் அசைவாடுவீராக. சபையார் எல்லாரும் இந்த கால வேளையிலே இந்த ஆராதனை மத்தியிலே அவருடைய பிரசன்னம், தூய ஆவியானவரின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படிக்கு, நம்மை நிரப்பும்படிக்கு கொஞ்ச நேரம் நம்ம விட்டு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் நம்ம விட்டு கொடுப்போமா? துதிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். அவர் துதிகளில் பிரியப்படுகிற ஒரு ஆண்டவர், துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்துவோமா? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, உமக்கு நேராக எங்கள் ஆத்துமாவை உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் ஆத்துமா மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல இந்த காலவெளியுமே வாஞ்சிக்கட்டுமே. இந்த கடைசி வாரத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவருடைய நடத்துதலை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். துதிங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தந்தையே, நீ நடத்தின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஓ ஆமென். உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி. நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. பாதுகாத்தாரே நன்றி, ஜீவனை தந்தாரே நன்றி. ஓ முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. ஓ தாழ்விலங்களை நினைத்தீர், நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. தூயாவியானவரே எங்களை ஆட்கொள்ளும், பிரசன்னத்தினால் எங்களை மூடும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியமாயிற்று. பரிசுத்த இருதயத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள ஆராதனை முழுவதும் அந்த பரிசுத்த அலங்காரத்தை பெற்றவர்கள, பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்களாய் இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. கழுவி அருளுவானவரே. Consecrate us this morning, Lord. Let us see your face, O Father. Let us enjoy your presence this morning, Lord. எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் மறுபடியும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும் வீணையே, சுரண மண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடுமாம், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். என்னை காத்தீரே கருத்தாக என்று சொல்லி பாடல் வரிகளை உணர்ந்து, அர்த்தத்தை உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஜீசஸ். ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, என்னை உமக்காக தெரிந்தெடுத்துக் கொண்டீரே. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, கரங்களை தட்டி உற்சாகமாய் எஸ் ஃபாதர் உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம், துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். நன்றி செலுத்துங்க. எல்லா குறையும் தீர்த்த ஒரு ஆண்டவர். Thank you Father. Thank you Jesus for being with us. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே.
ராஜா, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும்படி என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் நீரே, எனக்கு எல்லாவற்றையும் தந்த ஒரு ஆண்டவர். அவரை நம்புகிறவர்களுக்கு எஸ் ராகாபாதே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அருள் ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே. எஸ் லார்ட். அடியாரை கண் பார்த்தீரே, அருளாரே. அடியாரை கண் பார்த்தீரே, பன்னாயவக்கு நீதாரே. பன்னாயவக்கு நீதாரே, என்னாலும் என்ன துணை நீரே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. தீயோனம் புகழ்ந்தாக்காரே, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எஸ் ஃபாதர், எனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவனே சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே சிறகாலே நன்றியோடு சொல்லுவோமா, என்னை தினமும் மூடி காத்தீரே. நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஆண்டவர். எஸ் சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்று கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்று கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் துதித்திடுவே. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா?
கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. ஹalleluya. அவர் நம்மை அவருக்காக எடுத்தாராம். ஹalleluya. எப்பேற்பட்ட தெய்வம். புலம்பலில் எப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறதாம். ஹalleluya. ஹalleluya. நமக்காய் குமாரனை கொடுத்த ஒரு ஆண்டவர். ஆமென். நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கும்படி நம்முடைய குமாரனை கொடுத்தாராம். அந்த குமாரனுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நாமம் இயேசு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்ன பாவம் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உன்னை ரட்சிக்கும்படிக்கு வந்த ஒரு ஆண்டவர். அவர் இஸ்ரவேலின் நாதன். ஆமென். அவர் இஸ்ரவேலின் நாயகனாய், ஏக தெய்வமாய், சத்திய ஜீவனாய் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடி என்று மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மனிதராய் வந்த ஒரு தெய்வம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மனிதனாய் பூவில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம், நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம், யெகோவா ராஜாதிராஜனே, அவர் யெகோவா தேவன், உமது ராஜ்யம் let your kingdom come along. அன்பரின் திருசித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திருசித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அவர் ராஜாதி ராஜா. அவர் செங்கடலை பிளந்த ஒரு ஆண்டவர். அவர் செங்கடலை பிளந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தன்னுடைய ஜனங்களின் அழுகுரலை கேட்டு அவர்களை மீட்கும்படிக்கு பாதையை உண்டு பண்ணி, அவர் செங்கடல்கள் அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினாலும் நடுவிலே அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணி, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி மீட்பை தந்த ஒரு ஆண்டவர். அவர் நாமம் இயேசு. அவர் ரட்சிக்கிறவர் என்பதிலே ஒரு நாளும் சந்தேகம் இல்லை. அவர் ராஜாதி ராஜா. அதைத்தான் இயேசு சொல்லும் பொழுது இயேசு தன்னுடைய ஜெபத்தில் சொல்லுகிறார், let your kingdom come and let your will be done in earth. அவருடைய சித்தம் பூமியிலே செயல்படுவதாக. செங்கடலை பிளந்து பாதை கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வழியை உண்டு பண்ண போகிறார். உற்சாகமாய் பாடுவோமா? செங்கலை பிளந்து வழி கொடுத்தீரே, வெளியில் மக்களுக்கு மன்னா கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி. ஜீசஸ். செங்கடலை பிளந்து பாதை கொடுத்தீர், வெளியில் மக்களுக்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேகத்தூணாய், அவர் மேக ஸ்தம்பமாய், உனக்கு பின்னே அவர் அக்கினி ஸ்தம்பமாய் காப்பாற்றுகிற ஆண்டவர். நீதி பிரமாணங்கள் பகர்ந்தீரே, செங்கடலை பிளந்து பாதை எனக்கும் பாதை கொடுக்க அவர் வல்லவர். மக்களுக்கு மன்னா பொழிந்தீர், எரிவெயிலில் மேகத்தூணாய், இருளில் சேக தீபமாய், சீனாய் மாமலை சிகரமதில் நீதி பிரமாணங்கள் பகர்ந்தீரே. யெகோவா ராஜாதிராஜனே, ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருவதாகவே, சித்தம் பூமியில் நிறைவேறுவதாக. Let your will be done, God. யெகோவா ராஜாதிராஜனே, let this be a prayer this morning. உமது ராஜ்யம்
இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல உங்களுடைய ஜெபம் இதுவா இருக்கட்டும். Let your will be done, O God. உம்முடைய சித்தம் செயல்படுவதாக. அவர் நமக்காய் பூமியில் வந்த ஒரு ஆண்டவர், நமக்காய் ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர். நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருங்க. எனக்காய் பூமியில் வந்தீரே, நான் பிழைக்கும்படிக்கு எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்த என் ஆண்டவர் பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படிக்கு தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்து எனக்கு உயிர் மீட்சி அளித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு சொல்லுவோமா? எனக்காய் வந்த ஒரு ஆண்டவர். இறுதி மட்டும் காக்க வசனம் தந்தீ, உலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமும், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. திருநாமம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதனாய் பூவில் அவதரித்தீ, மனுக்குல மீட்பிற்காய் ஜீவன் கொடுத்தீ, இறுதி மட்டும் காக்க வசனம் தந்தீ, உலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலை கானானுக்குள் வழி நடத்த, கஷ்டப்பட்ட ஜனத்தினை தோளில் சுமக்க, அந்நாளில் அவரோடு சென்ற தேவன் என்றும் இம்மானுவேலராய் கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், என்றும் வாழ்பவரே, உம்மிடம் சேரவே வாஞ்சிக்கிறேன். இஸ்ரவேலை கானானுக்குள் வழி நடத்த, கஷ்டப்பட்ட ஜனத்தினை தோளில் சுமக்க, அந்நாளில் அவரோடு சென்றது அவர் நாமம் இம்மானுவேல். என்றும் என்னோடு வருகிற ஒரு ஆண்டவர். என்னோடென்றும் வாழ்பவரே, சொல்லுங்க. உம்மிடம் சேரவே நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. Somehow I want to reach you, Lord. யெகோவா ராஜாதிராஜனே, உமது கரங்களை உயர்த்தி சொல்ல ஆசைப்படுறீங்க. இந்த ராஜ்யம் வரட்டும்பா, இந்த சித்தம் பூமியில நிறைவேறட்டுமே. என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மனிதனாய் பூவில் பிறந்த ஸ்நேக தெய்வம், நன்றி இயேசு சுவாமி. நித்திய ஜீவன் நல்கிடும் நல் தெய்வம், யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரின் திருச்சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. யெகோவா ராஜாதிராஜனே, உமது ராஜாதிராஜனே, ராஜ்யம் வருவதாக.
திரு சித்தம் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். நமக்கு பாதையை உண்டாக்கும்படிக்கு அவர் பூமியிலே வந்தாராம். நம்மை மீட்கும்படிக்கு அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட வந்திருக்கிற ஒரு ஆண்டவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அவரை நன்றி செலுத்தும் வண்ணமாய் நாட்களில் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தின் அவர் செய்த நன்மைகள் இது 4வது வாரம், நன்றி செலுத்துகிற ஒரு வாரம். அவர் உங்க வாழ்க்கையில செஞ்சதை நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. அவர் இம்மானுவேலராய் இருந்தாரே, நன்றி. அவர் நம்மோடு கூட நடந்து வந்தாரே, நன்றி. அவர் நம்முடைய செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணினாரே, நன்றி. ஜீவனோடு பாதுகாத்தாரே, நன்றி. நாம் தள்ளாடாமல் நம்மை பாதுகாத்தாரே, நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாய், என் நம்பிக்கையே, என் புகலிடமே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை தானே நம்பி இருக்கிற ஆண்டவரே, 100க்கு 100 நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய போறேன் என்று சொல்லி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோமா? என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உற்சாகமாய் பாடுவோமா? Thank you Jesus. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 நம்பிக்கை முழுவதும் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு அற்புதம் நீங்க தான் செஞ்சாங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் யாருக்கு முன்னால வைக்கப்பட்டு போக கூடாது, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் யோபு சொல்லுகிறான், அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை அவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லால் யார் என்னை சொல்லுங்க அப்பா, யார் ஆண்டவரை எங்களை உயர்த்த முடியும்? அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லால் யார் என்னை செய்திடுங்க, அதிசயம் நடத்தி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் தான் வருகிறது, ஆளும் செய்யுங்கப்பா. வேலைப்படுத்த ஜெபமா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உம்மால் தான் வருகிறது ஆண்டவரே, வேலைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான்
இருக்கு. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு புகலிடமே Thank you Holy Spirit. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நம்முடைய நம்பிக்கை அவர்தான், நம்முடைய பங்கு அவர்தான், நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம் அவர்தான். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உன் கால் தள்ளாடுவதில்லை, உன் கால் தள்ளாடுவதில்லை. சிங்கங்களுக்கும் கரடிக்கும் என் ஆண்டவர் தாவீதை தப்புவித்தாராம். கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன். நன்றி செலுத்து. நீங்க வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். Lift your hands up unto Jesus. Start praising God. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன். நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ராஜா. நன்றி செலுத்து. நீ நன்றி செலுத்த செலுத்த உன் வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியும். Start praising Jesus. 10 குஷ்டரோகிகளை ஒருத்தன் தான் திருப்பி வந்து நன்றி செலுத்தினானா? அந்த ஒருவனாயே நீ இருக்க கூடாது. If you have received blessing from your Father, if you are saying that I am alive just because of His grace, begin to praise His name. Start thanking Him because He is the source of your life and He alone is the source of your life. Do not think about all the other resources. He is the source. Don't praise all the resources. He is the source. உனக்கு நன்மையை தந்தவர், உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினவர், சுகத்தை தந்தவர். நன்றி செலுத்து. நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 செலுத்து. நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். Though we remain faithless, He is still faithful to start praising. Thank you Jesus. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா, காத்தீங்களப்பா. கடந்த நாட்கள் all this pandemic situation, your grace is sufficient for me. புதிய வாழ்வை தந்தீரே, நன்றி ராஜா, ஆமாண்டவரே, புதிய வாழ்வை தந்தீரே, நன்றி ராஜா, நன்றி. நன்றி என்று அவருக்கு நன்றி செலுத்துவதை தவிர உனக்கு வேற வழி இல்லை. சொல்லு. Thank you Holy Spirit. Lift your hands. அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே நாவாரே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி
இயேசு ராஜா உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா ஆபத்திலே காத்த ஒரு ஆண்டவர் ஆபத்திலே காத்தீரே நன்றி அதிசயம் செய்தீரே நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அதிசயம் செய்த ஒரு ஆண்டவர், ஜீவனுள்ள தெய்வம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லு. நன்றி செலுத்து, உள்ளத்தினால் உமக்கு நன்றி செலுத்து. நாவாரே துதிக்கிறோம் நாதா, நன்றி சுவாமி. நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அவர் உனக்கு துணை நிற்கிற ஒரு ஆண்டவர். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். இடைவிடாமல் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே இடைவிடா நன்றி. உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி, அவர் உனக்கு துணை நிற்கிறார் என்பதை மறந்து விடாதே. நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி சுவாமி. நன்றி நன்றி இடைவிடா நன்றி. உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே இடைவிடா நன்றி. உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே. அவர் உன்னை தேடி வந்த ஒரு ஆண்டவர். நன்றி செலுத்து. தனக்கென்று தெரிந்து கொண்டாரே, நன்றி செலுத்து. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே அப்பா, என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ. கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி. கபாலபாலா சிகராபாலா இடையில்லா தேவன், உமக்குத்தானே இடைவிடா நன்றி. உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உனக்கு தெளிவுபடுத்தின ஒரு காரியம், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ அவருடையவன், அவரே கர்த்தர், அவரே அல்லாமல் இரட்சகர் இல்லை. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
நீர் ஆண்டவரை இத்தனை நாட்கள் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்மிலே நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க, நீர் ஒருவரே எங்கள் இரட்சகர் என்பதை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ள, அதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை வெறுமையாக்குகிறோம். Let your name alone be glorified, O God. Out of all these trials, help us to understand that you are our Savior, O Father. நீர் ஒருவரே எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், our Redeemer, our Father, our Alpha and Omega, and you are there for us, O God. Help us to cling on to you, lean on to you, and hold you tight, O God. நாட்கள்ல கத்த நீர் எங்களை நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்த நீர் நடத்துவீராக. எங்களை வெறுமையாக்குகிறோம். துதிகன மகிமையில உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு இந்த ஒரு மன மகிழ்ச்சி நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மன மகிழ்ச்சி நாளிலே நம் யாவரும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். நாம் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி 46வது சங்கீதம் 1 முதல் 11 வசனங்கள். நாம் யாவரும் ஒன்றாக இணைந்து இந்த சங்கீதத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி 46வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை நாம் ஒன்றாக இணைந்து வாசிப்போம். பக்கம் 698வது பக்கமாய் அது அமைந்துள்ளது. வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகள் நடக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் அறிவிப்புகள் எல்லோரும் ரெகுலராக உங்களோட ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். தயவுசெய்து நாள்தோறும் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாட்டிற்காகவும் இந்த உலகம் அனைத்திற்கும் அநேக நாடுகளில் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதற்காக நீங்கள் முழங்கால் படியிட்டு குடும்பமாக ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். ஒரு சைடில் பார்த்தா இந்தியா பார்டர் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் நேபாள், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ப்ராப்ளங்கள். ஸோ சமாதானம் ஏற்பட, நாட்டுக்கு நாடு சமாதானம் ஏற்பட நீங்கள் குடும்பமாக ஜெபியுங்கள். மற்றும் அமெரிக்க தேசத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கே அந்த நாட்டிலையும் சமாதானம் ஏற்பட நீங்கள் ஜெபிக்கும்படியாக அவங்களை கேட்குறோம். பைபிள் ஸ்டடி நம்ம ஒவ்வொரு புதன்கிழமையும் 7 மணியிலிருந்து 8 மணி வரை ஆன்லைனில் இருக்கிறது. அந்த ஆன்லைன் லிங்க் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்முடைய சபை வாட்ஸ்அப்பில் வரும், சபை வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். நீங்கள் அதை
ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிலிருந்து கனெக்ட் பண்ணும்படியாக உங்களை கேட்குறோம். மற்றும் யூத் மீட்டிங் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை யூத் ஃபெலோஷிப் பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதுவும் ஆன்லைனில் நடைபெறும். நீங்கள் வாலிபர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம ஒவ்வொரு ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை தயவுசெய்து நீங்கள் யார் யாரால் முடியுமோ அவர்கள் எல்லாம் உபவாசத்தோடு 10 மணியிலிருந்து 12 மணி வரை நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கும்படியாய், நாட்டிற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த மாதம் 26 வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர். ஆல்ரெடி நாங்கள் சொன்னது போல் நைட் ப்ரேயரும் 10 to 12, 10 மணிலேருந்து 12 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை கேட்குறோம். நம்முடைய சபை ஆன்லைன் வர்ஷிப் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணி அளவில் நடைபெறுகிறது. நீங்களும் பங்கு பெறுங்கள். அதே போல் மற்றவர்களுக்கும் அனுப்பி நீங்கள் அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். மற்றபடி எந்த ப்ரேயர் இருந்தாலும் நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து போதகருக்கும் பாஸ்டர்மாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்படியாக உங்களை கேட்கிறோம். வருகிற 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை, தேவனுக்கு சித்தமானால் நம்ம 6:30 மணிக்கு மாதாந்திர ஆசீர்வாத கூட்டமும் அதே போல் பந்தியும் நடைபெறும். நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரத்தின் பிறந்தநாள் காண்கிறவர்கள் ஜூன் 30ஆம் தேதி கிறிஸ்டி இசபெல், ஜூன் 30 கிறிஸ்டி இசபெல். வேறு யாருக்காவது பிறந்தநாள் நாங்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் தயவுசெய்து அந்த பிறந்தநாள் அன்று போதகரிடம் அழைத்து நீங்கள் செவிக்கும்படியாய், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த பிறந்தநாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி செவிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கிறதான இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நீ தாமே ஆசீர்வதித்து நடத்துவீராக. குடும்பமாய் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அவர் மனதின் விருப்பங்களை நீர் அறிகிறவர். நீ தாமே தேவனே அந்த விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, கிட்டி சேர ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே உமது இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட சபையார் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளைகளில் சபையார் யாவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தாவே உம்முடையவைகள் ஆண்டவரே. நீர் படைத்த ஒன்று கர்த்தாவே. இந்த ஆண்டவரே கர்த்தாவே காலகட்டங்களிலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் ஆண்டவரே தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த நோய் முற்றிலுமாக உலகத்தை விட்டு ஆண்டவரே கர்த்தாவே நீங்கி போக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த தேசத்தின் மேல் நீர் மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. முற்றிலுமாய் கர்த்தாவே இந்த வாதிகள், இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோயினால கர்த்தாவை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்காய் ஆண்டவரே இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் மரண பயங்கள், அவர்களை திகழ்கள் பிடித்து கொள்ளாதபடி தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே பரிபூரண விடுதலையை கொடுத்து கர்த்தாவே இந்த ஆண்டவரே மரண படுக்கையிலிருந்து ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு இன மக்களுக்கும் கர்த்தர் நீர் விடுதலை கொடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சுகம் தருகிறவர் நீர் தகப்பனே, விடுதலை கொடுக்கின்றவர் நீர் ராஜா. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த வாதைகள் முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இந்த நோய் ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்கி போக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுடைய சபைகளுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய விசுவாசி ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே.
இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே பாதிப்பை ஆண்டவரே அடையாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. கர்த்தாவே, இந்த வாதி எங்களை அணுகாதபடி கர்த்தருடைய கரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுடைய ஆண்டவரே சபையின் ஆண்டவரே குடும்பத்தாரிலே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரமான எப்சி ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சாம் மார்க்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முரளி அப்பா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா மூவருக்கும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஆண்டவர் அடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பாதிப்பிலிருந்து கர்த்தாவே அவர்கள் முழுவதுமாக பரிபூர்ண ஆண்டவரே விடுதலை பெறணும் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் சுகத்தை ஆண்டவரை பெறணும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் மனம் இறங்குவீராக. இந்த ஆண்டவரே அப்பா கொரோனா வைரஸ் இவர்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போக இவர்கள் பரிபூர்ண சுகம் அடைய கர்த்தாவை விடுதலை அடைய இந்த மரண ஆண்டவரே இந்த நோயிலிருந்து கர்த்தாவை விடுதலையாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி நாம மகிமைப்படுவதாக பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் தேற்றுவீராக. ஆண்டவர் நல்ல திடமனதாக இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக ராஜா. இப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. கர்த்தாவே ஒவ்வொருவரின் மேலும் ஆண்டவரே பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பணும் ராஜா. இந்த கடினமான காலகட்டங்களிலே கர்த்தாவை விசுவாசத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்க கர்த்தாவே முடி வேத வசனங்களிலே ஆண்டவரை வேறொன்ற கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்றைக்கும் ஆண்டவரே உன்னதமானவராய் நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியாய் ஆண்டவரே இருக்கின்றது சுவாமி. நீர் அனாதியாய் இருக்கின்றீர் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய தெய்வீக வல்லமை பிரசன்ன மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாய் நீர் செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்படியாய் நீர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் சர்வலோக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த கர்த்தரின் நாளில் நாம் அவரை ஆராதிக்க, அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு தந்த இந்த நேரத்திற்காக அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, பயங்கரமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தொற்று நாட்களாகி வாரங்களாகி மாதங்களாகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை, எவருக்கும் தெரியவில்லை. நமக்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் இந்த பிரச்சனை. யாரை குறை கூறுவது என்று தெரியாத ஒரு நிலை. இருந்தாலும் நம்மை உண்டாக்கின ஆண்டவர், சகலத்தையும் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவர், அவருடைய கண்ட்ரோல்ல, அவருடைய ஆளுகைக்குள் எல்லாம் இருக்கிறது. என்ன நடந்தாலும், உலகத்தில் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நமக்கு தெரியாவிட்டாலும், நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு ஆறுதல். உங்களை ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த உபத்திரவம் சீக்கிரம் நீங்கும். அதற்காக நாம் பிரயாசத்தோடு, நம் அதிக அக்கறையோடு நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாளை, அதாவது 29ஆம் தேதி மாலை 8 முதல் 9 வரை நமக்கு ஒரு விசேஷித்த ஜெபம். இது முழு இந்தியாவிலும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த தொற்று நோய்க்காக விசேஷமாக அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிற இந்த காரியம் சபைகளை, தேவ ஜனங்களை பாதிக்காதபடி நிறுத்தப்பட
நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் நாம் ஜெபிக்கிறோம். மறவாதீர்கள், எல்லாரும் சேர்ந்து ஆங்காங்கே வீடுகள் தோறும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் வேத வசனத்தை தியானிக்கும்படியாக பேதுரு எழுதின 1 நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறோம். 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர், நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உமக்கு இஷ்டமானதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதில் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும், பிரியமாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு கர்த்தருடைய பாணி, அதாவது வழி இதுதான். நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறோம். நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தால் பரவாயில்லை, அது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. கர்த்தர் அவைகளை கடந்து போனவர். கிறிஸ்து நமக்கு முன்பாக அந்த அனுபவத்தில் கடந்து போனவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா எழுதும் போது 48வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார்: உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் குகையில் நம்மை தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், மேலும் உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. உபத்திரவம் கன மகிமையை உண்டாக்குகிறது. பாடுகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. C.S. லீவிஸ் என்ற வேத அறிஞர் ஊழியர் எழுதுகிறார், விசுவாசிகளின் வாழ்க்கையில் உபத்திரவம் என்பது அவர்கள் ஆத்துமாவை உண்டாக்குவது அல்லது சரியாக்குவது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆத்துமாவை சரியாக்க உபத்திரவம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உபத்திரவம் என்னும் சுத்தி ஒளியால் கிறிஸ்தவர்கள் பண்படுத்தப்படுகிறார்கள். சுத்தி ஒளியால், அதான் உபத்திரவம். நம்முடைய சந்தோஷத்தில் கிசு 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 என்று மெதுவாக, நம்முடைய மனசாட்சியில் அவர் வெளிப்படையா பேசி, ஆனால் வேதனையில் அவர் கத்தி சொல்லுகிறார். He shouts, he murmurs, he speaks and he shouts. எதில் அவருடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது? நம்முடைய உபத்திரவத்தில், நம்முடைய வேதனையில், நம்முடைய கஷ்டத்தில். எளிதாக அமைதியாக உண்டாவதில்லை குணாதிசயம். முயற்சி மற்றும் வேதனை மூலமாக மட்டுமே அது உண்டாகும், மனிதனுடைய குணாதிசயம். அதற்கு இந்த பாடுகள், உபத்திரவங்கள் வேண்டும். ஆத்துமா பலனடைந்து லட்சியம் உந்தப்பட்டு வெற்றி அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமென். சோ உபத்திரவத்தை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே என்று தாவீது சொல்லுகிறார். தன்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கொள்ள
ஆசீர்வதிக்கப்பட, எல்லாவற்றையும் அனுபவமாக்க, நல்ல ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு உபத்திரவம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை பார்க்கும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 18 முதல் 25 வரை வாசிக்க வேண்டாம். அங்கே பேதுரு எழுதுகிறார், இந்த உலகத்தில் அவருடைய ஜனங்கள் உபத்திரவங்களை அனுபவிக்க ஆண்டவர் அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். ஆண்டவர் நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய ஜனங்கள் உபத்திரவங்களை கடந்து போக வேண்டும். எல்லாருக்கும் உபத்திரவம் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதை நாம் எதிர்பார்க்கணும். உபத்திரவத்தை we should expect. பொறுமையோடு சகிக்க வேண்டும். அநேக துன்பங்களினூடே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். மிஞ்சிக்கும் அதிக மிஞ்சி இருக்கும் அதிக செழுமையினால் துன்பம் இல்லாமல் போகாது. ஒருவர் எழுதுகிறார், அதிக செழுமை அல்லது நாம் எதிர்பார்க்கின்ற உலகத்தின் அதிக ஆசீர்வாதங்கள் துன்பம் இல்லாமல் போகாது. அதை இப்படி சொல்லுகிறார், ஸ்டாண்டிங் வாட்டர்ஸ் கேதர் மட். தேங்கி நிற்கிற தண்ணீரில் அதிக சேர் உண்டாகும். அது பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சுத்தமாயிருப்பதற்கு. சுகத்தை செல்வத்தை மட்டும் சேர்ப்பது துன்பமே, வேதனையே. இஸ்ரவேலர் கானான் பிரயாணத்தில் அதிக கஷ்டங்களை அனுபவித்தார்கள். நாமும் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற பிரயாணிகள், we are pilgrims. நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அல்ல, உலகம் நமக்கு சதம் அல்ல. இங்கே நாம் தங்கிவிட ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவனை தரவில்லை. அந்த கானான், பரம கானானுக்கு செல்ல நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் இது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பல கஷ்டங்களை, பாடுகளை அனுபவித்தார்கள். காரணம், அவர்களுக்கு கானான் இருந்தது. அதுபோல நமக்கு பரம கானான் இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளை பல உபத்திரவங்களினுடைய, பாடுகளுடைய கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பாடுகளை நாம் பட வேண்டும். ஆனால் நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய நாம மகிமைக்காகவும் கர்த்தர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. 1 பேதுரு 1:7 நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற விசுவாசமானது, உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுனால் என்ன நன்மை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அதிக கன மகிமை நமக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சேயிங் இருக்கு, the finest rod has to come through the hottest fire. அதாவது நல்ல ராட், ஸ்டீல் ராட், நல்ல ராட், அது ரொம்ப அதிகமான நெருப்பு உஷ்ணத்தை கடந்து வர வேண்டுமா? சாதாரண இரும்பு அந்த பெரிய நெருப்பு அனலை கடந்து வரும்போது தான் நல்ல ஒரு ராடாகும். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார், நம்மை ஒரு ஃபைனஸ்ட் ஒரு சோலாக, மகனாக, மகளாக பார்க்க. உபத்திரவத்தை நாம் மோசமாக நினைக்கக்கூடாது, தவறாக நாம் நினைக்கக்கூடாது. யோபுவின் நண்பர்கள் அவர்கள் யோபுவை தேற்றும்படியாக வந்தார்கள். அவனுடைய துக்கத்தில் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஒரு தத்துவ ரீதியாக கஷ்டப்படுகிறவர்கள், உலக ரீதியாக அவர் பார்த்தார்கள், வேதனைப்படுகிறவர்கள், மோசம், அவர்கள் மாய்மாலக்காரர்கள், அவர்கள் உண்மையற்றவர்கள் என்று யோபுவிடம் வாதாடினார்கள். அப்படி சொல்லக்கூடாது. உபத்திரவம் மோசமானதல்ல. இன்னொன்று,
நாம் நன்றாய் இருப்பதால், நாம் செழுமையாய் இருப்பதால் நம்மை உயர்வாக நாம் எண்ணவே கூடாது. நாய்களுக்கு ஒரு எலும்பு துண்டை போட்டா அது அவைகளுக்கு திருப்தி. they are settled. அதுபோல வேண்டுமென்றால் ஆண்டவர் ஒரு எலும்பு துண்டை போல நமக்கு அநேக உலக ரீதியான காரியங்களை தர முடியும். அதுவல்ல, நம்முடைய கஷ்டங்களில் நாம் நம்மையே சரித்துக் கொள்ளக்கூடாது. அட திரும்ப 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 இதேதான், விடிவே இல்லையா, இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படி நம்ம சொல்றோம். சலித்து போகக்கூடாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிறார் என்று எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தன் சொந்த பிள்ளையை சிட்சிப்பான். அந்த சிட்சை அவனை புண்படுத்த அல்ல, அவனை பண்படுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான சந்தோஷம் துன்பத்திலும் ஒரு லாபத்தை காணும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் blessings in disguise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எளிதான வாழ்க்கை அல்ல, துன்பங்களுக்காக ஆயத்தமாயிருக்கணும், பாடுகளை எதிர்பார்க்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாதலால் கஷ்டங்களை பொறுமையாய் சகிக்கணும், கஷ்டங்களை நன்றியோடு சகிக்கணும். அதனால் பரிசுத்தத்தில் நாம் முன்னேறுவோம். நாம் சந்தோஷமாய் அதை சகிக்க வேண்டும். நாம் சீக்கிரமாய் பெறப்போகும் நித்திய சந்தோஷம், அழியாத மகிமைக்காக நாம் அவைகளை சந்தோஷமாய் சகிக்க வேண்டும். இதற்கு பிறகு நமக்கு நித்தியமான சந்தோஷம் இருக்கிறது என்பதை ஒரு காலம் மறக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பாடுகள், இந்த வேதனைகள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பாடுகள் வேண்டியிருந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, வேதம் சொல்லுகிறது, பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே போவான்? கவனமாயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் 4 பரிசுத்தவான்கள் வேதத்தில் வெகு சிறப்பாக அவருடைய வாழ்க்கை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பின்பற்ற, நாம் அறிந்து கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 4 பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள். அவர்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல யோசேப்பு நமக்கு தெரியும். யோசேப்பு அடிமையிலிருந்து அதிகார உச்சத்திற்கு வந்த ஒரு வாலிபன், மிக நேர்மையான ஒரு மனிதன், மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. எந்த சூழ்நிலையிலும் அவன் தோற்று போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி இருந்தது. ஆவிக்குரிய ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதன். ஒரு பெரிய பஞ்சத்திலிருந்து எகிப்து தேசத்தையும் பக்கத்து தேசத்தவரையும் காப்பாற்ற தன்னை ஆயத்தமாக்கி கொண்ட ஞானமுள்ள ஒரு மனிதன். பார்வோனுக்கு அடுத்த ஒரு தலைவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் பாடுகளை. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 39வது அதிகாரத்தில் இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், சகோதரரால் பகைக்கப்பட்டார். சகோதரருக்கு எதிராக ஒன்றும் செய்து விடவில்லை யோசேப்பு, நன்மைதான் செய்தார். தான் செய்ததெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு சொப்பனத்தை அவர்களுக்கு சொன்னார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அவனை பகைத்தார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதரரால் பகைக்கப்பட்டு பல பாடுகளுக்கு உள்ளானார். அதனால்தான் அடிமையாக விற்கப்பட்டார். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 19வது வசனம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். காரணம் இல்லாமல் சகோதரர்கள் பகைத்தார்கள். அதே சகோதரர்களை காப்பாற்ற தேவன் யோசேப்புக்கு ஒரு தருணத்தை தந்தார். யோசேப்பு பழி வாங்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பயப்பட்டார்கள். தங்களுடைய தகப்பனார் மரித்து போன பிறகு இவன் நம்மை கொன்று போடுவான். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தும் நான் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். எந்த சூழ்நிலையும் ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அடிமையாக அல்லல் பட்டார். சென்ற இடத்தில் சோதிக்கப்பட்டார். போத்திபாரின் வீட்டில் சோதிக்கப்பட்டார். சிறையிலிட்டு துன்பப்படுத்தப்பட்டார். இதெல்லாம் கடந்து போனார் யோசேப்பு. அவர் எந்த தீமையும் செய்யவில்லை, நன்மை செய்து இந்த பாடுகளை அனுபவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பாடுகள் பட்டும் எல்லாவற்றையும் ஜெயித்து பெரும் பதவியை உரிமையாக்கினார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? என்ன கண்டுகொள்ள முடியும்? வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, சூழ்நிலை எப்படி என்பதல்ல, அவற்றை நாம் எப்படி சந்திக்கிறோம் என்பது மிக முக்கியம் என்பதை யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்கிறோம். சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். அதல்ல நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடக்கலாம், அது அல்ல. அதை நாம் எப்படி சந்திக்கிறோம், how do we face it, how do we respond it, அது ரொம்ப முக்கியம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தருடைய உதவியோடு அவைகளை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற முடியும் என்பது யோசேப்பின் அனுபவ பாடம். சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது விசுவாசம், பொறுமை, உறுதி உடைய ஒரு பெரிய மனுஷன், கிழக்கத்திய புத்திரரில் தலை சிறந்த ஒரு மனுஷன், பெரிய செல்வந்தன். முதலாவது அதிகாரத்தை படிக்கும்போது அவருடைய செல்வ சிறப்பு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தயாள குணம் படைத்தவர், கரிசனையுடையவர், தன்னுடைய குடும்பத்தின் மேல் அக்கறையுடையவர், பிள்ளைகளை நேசித்தவர். அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் எல்லாருக்கும் படி அளந்தவர், எல்லாரையும் போஷித்தவர், தெய்வ பக்திக்குள் எல்லாரையும் தன்னோடு இருந்த எல்லாரையும் தெய்வ பயத்திற்குள் நடத்தின ஒரு தெய்வ மனுஷன் யோபு. பட்ட பாடு, ஆனாலும் ஜெயித்து இரட்டிப்பான நன்மைகளை அவர் உரிமையாக்கி கொண்டார். விசுவாசம், பொறுமை, உறுதி உடைய மனிதன், தயாள குணம் படைத்தவர், கரிசனையுள்ளவர், பெரிய செல்வந்தர், பெயர் பெற்றவர், அதிக நண்பர்களை உடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது பதில்களை தெரிந்து கொள்வதை விட தேவனை தெரிந்து கொள்வது நல்லது என்று தான் அறிந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்களுக்கு போதித்தார். நமக்கும் அதை எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அநேக கேள்விகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கேள்விகள். ஆனால் அவற்றின் பதிலை நாம் தெரிந்து கொள்வதை விட கர்த்தர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தன்னிச்சையாக செய்பவர் அல்ல,
கரிசனை அற்றவர் அல்ல என்பதை யோபுவின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேதனை எப்போதும் தண்டனை அல்ல. இந்த உலகம் சொல்லுவது போல, நாமும் அடிக்கடி நினைப்பது போல, ஓ வேதனையா, அது ஒரு தண்டனை அல்ல. வேதனை, the temptation is not sin. சோதனை, அதாவது சோதனை, நான் எப்போதும் சொல்லுவேன், மீண்டும் சொல்றேன், சோதனைன்னா இஸ் an examination. கொரோனாவில் எந்த எக்ஸாம் இல்லாமல் போச்சு. ஒரு பக்கம் ஜனங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு குஷி, இன்னொரு பக்கம் அவர்கள் சோதிக்கப்படல. அவங்களுடைய அந்த கிரேட், அவங்களுடைய நிலை அறியப்பட முடியவில்லை. எக்ஸாமினேஷன் எப்போதும் ஃபார் ப்ரமோஷன். அப்ப சோதனை இல்லாமல், ஒரு எக்ஸாமினேஷன் இல்லாமல் அடுத்த நிலைக்கு நாம் போக முடியாது. எனவே இந்த சோதனை அல்லது இந்த வேதனை தண்டனை அல்ல, அது ஒரு சன்மானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபுடைய வாழ்க்கையில், யோபுடைய சரித்திரத்தில் நாம் அதை காண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஆண்டவர் கடைசியில் இரட்டிப்பாக கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் தந்து அதற்கு மேலும் தந்தார். பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் பாடு வேணான்றோம். பாடலின்னா கிரீடம் இல்லை. If there is no cross, there cannot be crown. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான போதகர் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காடை சேர்ந்த ஒரு தடவை பிரசங்கம் பண்ணார். If there is no Friday, there cannot be any Sunday. அதாவது வெள்ளிக்கிழமை இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை, அந்த அனுபவம் இல்லாவிட்டால் உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த அனுபவம் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது என்று சொன்னார். அல்லேலூயா. பாடுகள் அவசியம். மூன்றாவதாக எரேமியாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, யூத சாம்ராஜ்ய கடைசி 5 ராஜாக்களின் நாட்களில் இவர் ஊழியம் செய்தார். தீர்க்கதரிசியாக இருந்தார். 5 ராஜாக்களின் நாட்களில் 2 புத்தகங்களை எழுதினார். எரேமியாவும் புலம்பலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசியா ராஜாவின் நாட்களில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கு உதவின ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அவரை கொல்ல அவருக்கு எதிராக பல காரியங்கள் நடந்தாலும் அவற்றின் மத்தியிலும் தேவனுடைய செய்தியை சொல்லும் உண்மையான தூதராக இருந்தார். ஜீவனுக்கு பயப்படல, உயிருக்கு பயப்படல. தேவனுடைய செய்தி, நான் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல், எந்த ஒரு சாக்கு போக்கும் இல்லாமல் அவர் சொன்னார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். எப்பவுமே அழுது கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதனால அழுகையின் தீர்க்கன் என்று அவருக்கு ஒரு பட்ட பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அழுதார்? வீழ்ந்து போன இஸ்ரவேல் தேசத்திற்காக அதிகமாக துக்கப்பட்டு அழுதார். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் உண்டு. ஐயோ ஐயோ, கடந்த வாரத்தில் பார்த்தேன், பயங்கரமான தீர்க்க தரிசனம். 2020 ஜனவரி 1 அத்தனை பேரை முட்டாளாக்குகிற தீர்க்க தரிசனம். வாட்ஸ்அப் டிபேட்டில் எல்லாம் வந்து அன்று தீர்க்க தரிசிகளை கல்லறிவார்கள். அதுவும் தவறாக ஒன்று செய்து விட்டார். இன்னைக்கு தவறு மட்டும்தான், தப்பு மட்டும்தான் சொல்றான், பொய் மட்டும்தான் சொல்றான், தனக்கு தோன்றதெல்லாம் சொல்றான். ஆனா தன்னுடைய உயிரே போனாலும், தன்னுடைய உயிருக்கு எதிராக தன்னை கொலை செய்ய எத்தனையோ சதிகள் நடந்திருந்தாலும் எவற்றிற்கும் பயப்படாமல் எரேமியா சத்தியத்தை சத்தியமாக சொல்லி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வது, the majority, பெரும்பான்மை அபிப்பிராயம் தேவனுடைய சித்தமாயிருக்க தேவையில்லை. எல்லாம் மெஜாரிட்டியில தான் ஓடுது. ஆன்மீகம் மாத்திரமல்ல, அரசியல் மாத்திரமல்ல, ஆன்மீகத்திலும் எங்க எல்லாம் கமிட்டி, குழு, அதில் மெஜாரிட்டி,
அதான் மெஜாரிட்டி, பெரும்பான்மையினரின் அபிப்பிராயம் தேவனுடைய சித்தமாயிருக்க தேவையில்லை என்று நாம் எரேமியாவுடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்கிறோம். எரேமியா ஒரு காலம் அதை ஒத்துக்கொண்டதில்லை. நமக்கு அது ஒரு பாடம். பாவத்தின் தண்டனை கடுமையாக இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு என்பதை எரேமியா தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக சொல்லுகிறார். பாவத்தின் தண்டனை கடினம், நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொண்டோம். தேவனுடைய இரக்கத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வாரம் பைபிள் ஸ்டடியில் லிவிங்ஸ்டன் அதை நல்லா எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் 3 நிலைமைகள். ஒன்று தண்டனை, அதை விட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தந்தார். இப்பொழுது பாவத்தின் வல்லமைக்குள் இருக்கிறோம். the power of sin, அது நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பாவ பிரசன்னமே இல்லாத ஒரு இடத்திற்கு, தேவ சமூகத்திற்கு நாம் போகிறோம். எனவே இதை குறித்து பாவத்தின் தண்டனை, தேவனுடைய இரக்கம், நமக்கு இருக்கிற நம்பிக்கை, தண்டனை, இரக்கம், நம்பிக்கை, இதை குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். வெறுமையான நேர்மையற்ற தொழுகையை தேவன் ஏற்பதில்லை என்று எரேமியா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். சும்மா ஆராதிக்காத, கூச்சல் போடாத. தேவன் அதை விரும்புவதில்லை, அதை ஏற்பதும் இல்லை. உண்மையான தொழுகையை, உண்மையான ஆராதனையை, உண்மையான பக்தியை குறித்து எரேமியா அதிகம் எழுதுகிறார். தேவனுக்கு ஊழியம் செய்வது உலக ரீதியான பாதுகாப்பை நமக்கு உத்தரவளிக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஷேடோ, அந்த ஷெல்டர், அந்த நிழலுக்குள்ள போயிடுறாங்க. ஊழியக்கார, நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். ஊழியக்காரன்னா பாஸ்டர்ஸ், இந்த ஊழியக்காரர் மட்டும் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும். அது உனக்கு இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அல்ல. தேவனுக்கென்று எழுந்து நின்று போராட வேண்டிய நாட்கள். கர்த்தர் உன் பலனாய் இருக்கிறார், கர்த்தர் உன் பாதுகாப்பாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார், அவரின் கோட்டை என் அரண், என் பாதுகாப்பு, என் செட்டை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை எரேமியா மூலம் நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களை அதிக துன்புறுத்துபவரை கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவராக மாற்றுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. பவுல் என்றால் ஒரு பெரிய சிம்ம சுப்பனம். சவுல் என்றால் சாதாரண மனுஷன் அல்ல, கற்று தேர்ந்தவன். பிரமாணங்களை அன்றிருந்த எல்லாரையும் விட பிரமாணங்களை அதிகமாக அறிந்தவன். பெரிய கல்விமான், பெரிய செல்வந்தன், பெரிய அந்தஸ்து, பிறப்பிலும் வளர்ப்பிலும் எல்லாவற்றிலும் கீர்த்தி பெற்றவன். ரோம பேரரசு முழுவதும் 3 மிஷனரி பயணம் மேற்கொண்டு ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சபைகளை ஸ்தாபித்தவர். மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு நிருபங்களை எழுதினவர். கர்த்தருக்கு 13 நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டவை. பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்திக்க பயப்படாதவர், யாருக்கும் பயப்படவில்லை. அகிரிப்ப ராஜாவே, ராஜாவுக்கு முன்னால சொன்னார். சனகரி சங்கத்தை பார்த்து பயப்படவில்லை. அன்றிருந்த எந்த மத தலைவர்களையும் குறித்து பயப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேருக்கு நேர் எல்லாவற்றையும் சந்தித்தார் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். அவரை புறஜாதியாரின் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார்கள். உள்ளுக்குள்ள குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின்னு இல்லை, எருசலேமுக்குள்ளேயே உட்கார்ந்து பண்ணின்னு இல்லை, தேசங்கள் கடந்து சென்றார். புறஜாதி சந்தித்தார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு கமிஷன், நியமனம், அதை கடைசி வரை நிறைவேற்றினவர் பவுலாக மாறின சவுல், பரிசுத்த பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையில் அநேக
இறையியல் சத்தியங்களை, கொள்கைகளை நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் தேவனுடைய கிருபையால் பெற்றுக்கொண்ட ஈவு. இது நீ சம்பாதித்ததல்ல. we can't earn. அது is the gift of his grace. தேவன் நம்மை அவ்வளவாக நேசிக்கிறதினால் அவருடைய கிருபை நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்தது, நித்திய ஜீவனை பெற்று தந்தது. இது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு அல்ல, யூதருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி எல்லை மட்டும் எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், உனக்கு வீட்டிற்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அன்றிய ரட்சிப்பிற்கு வேறே வழி இல்லை. இயேசுவிடம் வா, கிறிஸ்துவிடம் வா என்று சொல்லி ஓப்பனா சொன்னவர். சோ பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் தேவனுடைய கிருபையால் நாம் பெற்றுக்கொள்ளும் ஈவு, அது எல்லாருக்கும் உண்டு என்பதை பவுலுடைய போதனை மூலமாக அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய உறவிலிருந்து நமக்கு கீழ்ப்படிதல் வருகிறது. தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், நேசிக்கிறார், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அதிலிருந்து நாம் கீழ்ப்படிதலை நமக்கு வருகிறது. ஆனால் கீழ்ப்படிதல் தேவனுடைய உறவை நமக்கு பெற்றுத்தர முடியாது. கீழ்ப்படுகிறதினால் தேவனுடைய உறவு உண்டாவதில்லை, தேவனுடைய உறவிலிருந்து நமக்கு அந்த கீழ்ப்படிதல் உண்டாகிறது. தேவன் ஒரு காலம் நம்முடைய நாட்களை, நேரங்களை வீணாக்க மாட்டார். வீணா சுற்றிட்டு தெரியாத அவர் நம்முடைய கடந்த காலத்தையும், கடந்த நாட்களையும், இந்த நிகழ்காலத்தையும், எதிர்காலத்தில் அவருக்கென்று உழைக்க அவர் இதை பயன்படுத்துவார். இது ஏனோ உன்னுடைய வாழ்க்கை, the past experiences சும்மா இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் சில ஹேபிட்ஸ் இருந்தது. எனக்கு பெரிய ஆச்சரியம், இதெல்லாம் எப்படி ஆண்டவர் மன்னிச்சிட்டார், எப்படி உபயோகிக்க முடியும் என்று. எஸ், உபயோகித்தார். அந்த நாட்கள்ல எனக்கு குடிப்பழக்கம் இருந்தது. குடிகாரன் என்று சொல்வதற்கில்லை, அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் நான் ஊழியத்திற்கு வந்தபோது எல்லாத்தையும் நான் அநேக வருடங்களுக்கு முன்பு ஆண்டவருக்குள்ள வந்த உடனே எல்லாம் கர்த்தர் நீங்க உதவி செய்தார். ஆனால் ஒன்றை நான் மறக்க முடியாது, அந்த ஒரு பழக்கத்தை ஆண்டவர் அந்த இருந்த அந்த அனுபவத்தை எப்படி உபயோகிக்கிறார் என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தீவிரப்பட்டேன். முதல்ல ஆண்டவர் நான் உபயோகித்தது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குடிகாரர்கள் மத்தியில், பம்பாய் பட்டணத்தில், மும்பையில் பயங்கர பயங்கர போராட்டம். அது சேலஞ்ச், சவால். சின்ன வயது, ஆண்டவர் அங்கே உபயோகித்தார். மட்டுமல்ல, இங்கே வந்து சபை ஆரம்பித்த பிறகு மதுரவாயில் ஒரு பயங்கரமான ஏரியா. சிலருக்கு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குடிசைங்க தான் இருக்கும், சாராயம் காய்ப்பாங்க. அங்கு ஆண்டவர் ஊழியத்தை தொடங்க வைத்தார். 1 வருடம், 2 வருடம், மழையினால் அழிவு முடியலை. எவ்வளவோ பிரயாசம், எவ்வளவோ நஷ்டம், எவ்வளவோ அலைச்சல், எவ்வளவோ கஷ்டம். கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு எந்த வாகனமும் இல்லாமல், எனக்கு இருந்த ஒரு வாகனத்தை நான் ஊழியத்தின் பாதையில் அதை உபயோகிக்க வேண்டியிருந்தது. ஒரு ஒரு என்ன சொல்றேன், நான் என்ன பெருமைப்படுத்திக் கொள்ளல, சாட்சியாக சொல்றேன். தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், கர்த்தர் மன்னிப்பாராக. எதுக்குன்னா, அந்த ஒரு பாரம் எனக்கு வந்தது. அவ்வளவு கஷ்டத்திலும் என்ன நிலையிலும் அந்த இடத்தில் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு வந்த பாரம். நான் ஒரு நாள் அந்த அனுபவத்தில் இருந்தேன். இந்த அனுபவத்தை கர்த்தர் உபயோகித்து அங்கே நல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உண்டாக்க கிருபை செய்தார் என்று பலர்ந்து கொண்டு வருகிறது. அந்த விடமெல்லாம் மாறி போயிட்டது. உங்களில் சிலருக்கு சபையாக அதில் பங்கு உண்டு, அதை உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். ஸோ ஆண்டவர் நம்முடைய கடந்த காலத்தை நீ நொந்து கொள்ளாத, எந்த அனுபவத்தையும் கற்ற உபயோகிக்க முடியும், உன்னை சாட்சியாக நிறுத்த முடியும். எத்தனை பேர் சொல்றாங்க வெளியே வந்து, சாட்சி நான் இப்படி இருந்தேன்.
சும்மா அவங்கள போஸ் பண்றதுக்கோ அல்லது வேற காரியத்துக்காகவோ இல்லைங்க. ஆண்டவர் அதை உபயோகிக்கிறார். கடந்த கால நாட்களையும் இந்த நாட்களையும் ஆண்டவர் வருங்கால நம்முடைய ஊழியத்திற்கென்று, வருங்காலத்தில் நாம் அவருக்கு உபயோகமாயிருக்க, சபைக்கு உபயோகமாயிருக்க கர்த்தர் பயன்படுத்துவார் என்ற ஒரு பெரிய காரியத்தை பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் இன்று சபை சரித்திரத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அத்தனை பெரிதாக சொல்லப்பட காரணம், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே நபர், அவருடைய அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் இதை தியானித்தோம். பாடுகள், கஷ்டங்கள். மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவருடைய வழிகளில், அவர் நடத்தும் வழிகளில், அவர் நமக்கு அனுமதிக்கும் பாடுகளை கட்டாயம் நாம் கடந்து வர வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த பாடுகளின் விளைவு, the results என்னவா இருக்கும்? நிச்சயமாக வளர்ச்சி, the growth. பாடுகள் பட்டால் அது வீணாக போகாதுங்க. எந்த பாடுகளும் உலக ரீதியா வேலைகள்ல நம்ம பிரயாசப்படுறோம், பாடுகள், அதிக வளர்ச்சியை நமக்கு தரும். மறந்து போகாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது உண்மை. இந்த பாடுகள் தேவையற்ற காரியங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில வச்சுக்கோமே, ஒரு பெரிய கூட்டமா இருக்கும். அதில் சிலர் மட்டும் கிறிஸ்து நிமித்தம் உபத்திரவத்திற்குள்ளாக்கப்பட்டால் அவர்கள் பொறுமையாக சகித்துக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள். இன்று சபையில் மத்தேயு 13வது அதிகாரம் 24 முதல் 26 வசனம் வரை வாசிக்கும் போது பயிரோடு களைகளையும் பிசாசு விதைக்கிறான். இந்த களைகளை விலக்க ஒரு எளிதான வழி சபை கிறிஸ்துவை உறுதியாக பின்பற்றுவது. உறுதியாக தேவ சத்தியத்தை பின்பற்ற சபையில் சில காரியங்கள் உண்டாகும். அது உனக்கு உபத்திரவமாக தெரியும். நீ விரும்பாததாக நடக்கும் பாடுகள். அதான் சொல்ல வர. இந்த களைகளை விலக்க சபை கிறிஸ்துவை உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஒரு சமய கோட்பாட்டின்படி அல்ல, சமய சம்பிரதாயம் அல்ல, இது சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்ருவானேனோ பவுல் சொல்லுகிறார். சோ சத்தியம் பின்பற்றப்பட வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். இந்த கலைகளை போன்றவர்கள் போய்விடுவார்கள். அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு அர்ப்பணிப்பில்லை. ஒரு அர்ப்பணிப்பற்ற ஜீவியம் செய்கிறவர்கள் சபையிலே இருக்க முடியாது, பாடுகளையும் அனுபவிக்க முடியாது, உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பொறுப்புகளிலும் உண்மையாக இருக்க முடியாது. அவர்களுக்கு சபையில் ஈடுபாடே இருக்காது. எனவே உபத்திரவம் சபையையும் பரிசுத்தப்படுத்தும். உபத்திரவம் பாடுகள் வளர்க்கும், பரிசுத்தமும் படுத்தும். தேவையற்றதை புறம்பாக்கும்னு சொன்னேன். உபத்திரவம் வரும்போது பொய்யான விசுவாசிகள் போய் இருக்கிற உண்மையான விசுவாசிகள் மூலம் கர்த்தர் கிரியை செய்ய வாய்ப்புகள் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகள் ஒரு காலம் வீணாக போகாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் துயரங்கள் என்பவை ஏதோ தொலைவில் தெரியும் மலை உச்சி போன்றதல்ல. மலை போன்றதல்ல, மலை உச்சி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் துயரங்கள்
அவை நிழல் போல நம்மை தொடரும் ஒரு அனுபவம். ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒருவனுக்கு இந்த பாடுகள் நிழல் போல தொடர்பவை. எனவே விசுவாசிகள் துயரங்களை, பாடுகளை எதிர்பார்க்கவும் ஜெயிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை தொடர்ந்து தியானியுங்கள். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஒத்துக்க முடியல, சகிக்க முடியவில்லை இல்லவா? கேளு, வசனத்தை படி, நல்ல சாட்சியாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையில் சிலருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவர்கள் அடிக்கடி விழுந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், விடாய்த்து போகிறார்கள், களைத்து போகிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உன்னை அனுமதிக்கிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு. அது பாடானாலும், அது வேதனையானாலும் நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உபயோகிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை தேடி வந்தவர், எங்களுக்காக ஜீவனை தந்தவர், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்தவர், எங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர், எங்களுக்கு பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே, சொல்ல முடியாத அளவு என்று சொல்லத்தக்க நாங்கள் இருக்கிற ஒரு நிலைமை. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இடைபடுகிறீர், எங்களோடு பேசுகிறீர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப, யார் கைவிட்டாலும் உம்மை நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். இப்போதுள்ள இந்த சிறிய பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதின வார்த்தையை நாங்கள் நினைவுகூறுகிறோம். இந்த பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆமென். மகிமைக்காக எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, பேர் பேராக, சிறியவர், பெரியவர், முதியவர், எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரும் நன்மையாக இருப்பதாக ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இந்த உபத்திரவம் சீக்கிரமாக நீங்கி போக, விசேஷமாக இந்த தொற்று அகில உலகத்தையும் ஆண்டவரே ஆட்கொண்டிருக்கிற இந்த தொற்று சீக்கிரமாக நீங்கி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்று பாதிப்பின் மூலமாக மருத்துவமனையில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை, நல்ல ஒரு கிளாரிட்டியை தாங்க ஆண்டவரே. பயத்தை நீக்குங்க ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தில் பல இடங்களில் இருக்கிற எங்கள் குடும்பத்தார், எங்களுடைய நண்பர்கள் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஆண்டவர், திருச்சபை மக்கள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற கர்த்தாவே, எங்கள் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் போதுமானவராக இரும். பக்க துணையும் பாதுகாவலுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் வேலி அடைத்து காத்துக் கொள்ளும்படியாக, உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாவலர்களோடு இருப்பதாக. இந்த உபத்திரவத்தை, இந்த பாடுகளை கடந்து வர அவளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.